நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் முதல்வரின் முகவரின் துறையின் கீழ் இப்ப வரைக்கும் பெறப்பட்ட 68,30,681 மனுக்கள்ல 66,25,304 மனுக்களுக்கு உரிய முறையில தீர்வு கண்டிருக்கும். அதுலயும் தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் 72,438 மனுக்களுக்கு சாதகமான முறையில தீர்வளி. இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க அரசு துறை அலுவலர்களுக்கு போய் மனுக்களை கொடுத்ததை பத்தி. ஆனா அந்த நிலையை மாற்றி பொதுமக்கள் அதிகமா அணுகிற முக்கியமான 13 அரசு துறைகள் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் நேரடியா போய் மக்களாகிய உங்ககிட்ட உங்க ஊர்லயே மனுக்களை வாங்கி பதிவு செஞ்சு அதுக்கு 30 நாட்களுக்குள்ள தீர்வு காண நான் உத்தரவிட்டேன். அதன்படி உருவானதுதான் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம். இதுவரை நாங்கள் கூரை வீட்டில் தான் வாழ்ந்து வந்தோம். ஆனால் மழை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணி வீடு ஃபுல்லாக ரப்பிடும். ஆனால் தூங்க முடியாது. நைட்டெல்லாம் உட்காந்துருப்போம். கலைஞரின் கனவு இல்லம் விண்ணப்பிச்சோம். முதல்வர் ஐயா எங்களுக்கு வீடு கட்டி தந்திருக்காரு. உங்களின் கனவு இல்லம் வழங்கிய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு வாகனம் வழங்குற இதில் வந்து முதல்வர் ஐயா 2021ஆம் ஆண்டு ஒரு கால் ஊனமுற்றவர்களுக்கும் வாகனம் அளிக்க ஆணை பிறப்பித்த கீழ் எனக்கு வாகனம் கிடைச்சிருக்கு. மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் நான் வந்து தனியாக என்னுடைய வேலைகளை கவனிச்சுக்கிறேன். நான் ஒசூரில் வேலை செய்கிறதுனால நான் கம்பெனிக்கு போயிட்டு வரதுக்கு என்னுடைய வேலைகளை அத்தகைய விஷயங்களை பூர்த்தி செய்து கொள்ள இந்த வாகனம் எனக்கு பயனடைகிறது. வெளி உலக விளம்பரத்தை விட ஏழை முகத்தில் புன்னகை வெளிப்படுவதைத்தான் இந்த அரசு விரும்புகிறது என்றார் பேரறிஞர் அண்ணா. நான் முதலமைச்சராக கோட்டையில் இருந்தாலும் அங்கு இருந்தபடி குடிசைகளை பற்றியே சிந்திப்பவன் என்று முதல் முறை ஆட்சி பொறுப்பேற்ற போது கூறினார் முத்தமிழறிஞர் கலைஞர். அண்ணாவின் கொள்கை பாதையில் கலைஞர் வகுத்த வளர்ச்சி பாதையில் நடைபோடும் திராவிட மாடல் அரசின் பண்புடை வேந்தராம் நம் முதலமைச்சர் ஏழை எளியோரின் கோரிக்கைகளுக்கு முடிவு காண்பதை விட விடிவு காண்பதே நோக்கம் என செயல்பட்டு வருகிறார். அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளை சென்றடைய வேண்டும் என்று அயராது உழைத்து வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாகவே மக்களின் கோரிக்கைகளை மனுக்களாக பெற்றார். முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் எனும் திட்டத்தின் கீழ் 100 நாட்களில் 4,57,645 மனுக்கள் மீது நடவடிக்கை மேற்கொண்டார். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என தொடங்கிய திட்டம் பிறகு முதல்வரின் முகவரி துறையாக மலர்ந்தது. அறிவிப்பு வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்தி கண்காணித்திட உருவானது கள ஆய்வில் முதல்வர் திட்டம். இன்று நேரடியாக மக்களிடமே சென்று அவர்களின் குறைகள் களைந்திட மக்களுடன் முதல்வர் திட்டமாக கனிந்து நிற்கிறது. பொதுமக்களுக்கு அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர தீட்டப்பட்டதே மக்களுடன் முதல்வர். உள்ளூர் அளவிலேயே முகாம்கள் நடத்தி அங்கு அளிக்கப்படும் மனுக்களுக்கு 30 நாட்களில் தீர்வு காணப்பட வேண்டும் என்பது முதலமைச்சரின் உத்தரவு. அலுவலர்களை தேடி மக்கள் சென்ற காலம் போல் மக்களை தேடி அலுவலர்களை செல்ல வைத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அதன் அடிப்படையில் மக்களுடன்